ஓம் சாந்தி. சமர்ப்பணம், அதாவது சரண்டர். இந்த வார்த்தையை நம்ம அடிக்கடி கேட்டிருக்கோம். ஆனால் உண்மையிலே சமர்ப்பணம் என்றால் என்ன? வீட்டை விட்டு வெளியில் வரதா, இல்லை சொத்துக்களை விட்டுறதா, இல்லை குடும்பத்தை விட்டு இறை சேவை செய்கிறதா? இல்லைங்க, இதெல்லாம் சரண்டர் இல்லை. பாப்தாதா என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இதெல்லாம் சமர்ப்பணத்தினுடைய வெளிப்புற அடையாளங்கள் மட்டும்தான். நமக்குள்ளே நடக்க வேண்டிய ஒரு தெய்வீக மாற்றம் தான் உண்மையான சமர்ப்பணம். இன்றைக்கி ஒரு நிமிஷம் அமைதியாக உங்களை நீங்களே கேளுங்க. நான் உண்மையிலே இறைவனுக்கு சமர்ப்பணம் ஆகியிருக்கிறேனா, இல்லை சமர்ப்பணம் ஆகிக்கிட்டு இருக்கிறேனா? ஏன்னா சமர்ப்பணன்றது ஒரு நிகழ்ச்சி இல்லைங்க, அது ஒரு பயணம். ஒரு ஆத்மா என்னுடையது அப்படின்னு நினைக்கிறதுக்கு பதிலாக எல்லாமே இறைவனுடையது, எல்லாமே பரமாத்மாவினுடையது, எல்லாமே சிவ பாபாவினுடையது அப்படின்னு உணரணும். அங்கே தான் உண்மையான சமர்ப்பணம் ஆரம்பிக்குது. என்னுடைய உடல், என்னுடைய திறமை, என்னுடைய நேரம், என்னுடைய வாழ்க்கை, இது அனைத்துமே சிவ பாபாவினுடைய பரிசு தாங்க. இந்த உணர்வு வந்துட்டாலே சமர்ப்பணம் தொடங்க ஆரம்பிக்குது. சமர்ப்பணம்னாலே உடலை பாபா கிட்ட கொடுக்கறது மட்டும் இல்லைங்க, உடலினுடைய உணர்வையும் ஒப்படைக்கிறது. நான் இந்த உடல் என்ற உணர்வை விட்டுட்டு நான் ஒரு தூய்மையான ஆத்மா அப்படின்ற அந்த உணர்வில் வாழ்கிறது. உடல்ன்ற உணர்வில் இருக்கிற வரைக்கும் அவமரியாதைகள் நம்மளை பாதிக்குங்க. பாராட்டுக்கள் மகிழ்ச்சியை தருது, விமர்சனங்கள் வேதனைகளை தருது. ஆனால் ஆத்ம உணர்வு வந்துட்டாலே உள்ள ஒரு நிலைத்தன்மை உருவாகுது. பாப்தாதா என்ன சொல்கிறாரு தெரியுங்களா? உண்மையான சமர்ப்பணம் 3 விஷயங்களில் இருக்கணும். முதல்ல சம்ஸ்காரங்களில் சமர்ப்பணமாகணும். 2வது உடல் உணர்விலிருந்து சமர்ப்பணமாகணும். 3வது பழைய பற்றுகள் மற்றும் சம்பந்தங்கள்லிருந்து சமர்ப்பணமாகணும். சமஸ்காரங்களினுடைய சமர்ப்பணம்னா என்ன அப்படின்னா, எனக்கு கோபம் வரும், எனக்கு பிடிவாதம் அதிகம், எனக்கு பொறாமை இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சதுக்கப்புறமா இந்த தீய குணங்களை நமக்குள்ளே வச்சுக்கிறதுக்கு பதிலாக அது பாபா கிட்ட நம்ம ஒப்படைக்கிறது. இதுதான் சம்ஸ்காரங்களினுடைய சமர்ப்பணம். சில நேரங்களில் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய தவறான சம்ஸ்காரங்களை தியாகம் செய்கிறதுக்கு நம்ம நிறைய நியாயப்படுத்துறதுக்காக முயற்சி செய்கிறோம். நான் கோவப்பட்டாதாங்க நடக்கும், இந்த மாதிரி நான் நடந்துக்கிட்டாதாங்க இவங்க ஒழுங்காக இருப்பாங்க அப்படின்னு நம்ம என்ன பண்ணுறோம், அந்த தவறான சம்ஸ்காரங்களை நம்ம கிட்ட வச்சுக்கிறதுக்காக நம்ம நியாயப்படுத்துகிறோம். ஆனால் பாபா சொல்கிறாரு, சமர்ப்பணமான ஆத்மா நியாயப்படுத்தலிருந்து மாற்றிக்கொள்ளும். ஒரு கணம் யோசிச்சு பாருங்க, என்னுடைய வாழ்க்கையில் இன்னும் எந்த ஒரு சம்ஸ்காரம் மாறாமல் இருக்குது, எந்த பலவீனம் மீண்டும் மீண்டும் என்னை ரொம்ப கீழே தள்ளுது, அந்த ஒரு விஷயங்களை நம்ம பாப் தாதாவினுடைய பாதங்களில் வச்சிடலாம். சமர்ப்பணம்னாலே என்னுடைய விருப்பப்படி இல்லைங்க, ஸ்ரீமத் படி வாழ்கிறது. எனக்கு என்ன பிடிக்கும் என்பதை விட பாபாவுக்கு என்ன பிடிக்கும் அதுதான் நம்ம சிந்திக்கிறது. சில நேரங்களில் ஸ்ரீமத் ரொம்ப எளிதாக இருக்கும், சில நேரங்களில் சோதனையாக இருக்கும். ஆனால் சமர்ப்பணமான ஆத்மா சூழ்நிலைகளை பார்க்க மாட்டாங்க, ஸ்ரீமத்தை தான் பார்ப்பாங்க. சமர்ப்பணம்னாலே எல்லாத்தையும் இழக்கிறது இல்லைங்க, உண்மையிலே அனைத்தையும் பெறுறது தாங்க சமர்ப்பணம். சின்ன சின்ன பற்றுகளை விடும்பொழுது பரமாத்மாவினுடைய அன்பை பெறுறோம். சின்ன சின்ன ஆசைகளை விடும்பொழுது பெரிய பாக்கியத்தை பெறுறோம். சின்ன சின்ன அகங்காரத்தை விடும்போது எல்லையற்ற சக்திகளை பெற்றோங்க. ஒரு நதி கடலை கடக்கும்போது தன்னுடைய தனிப்பட்ட பெயரை இழக்குதுங்க, ஆனால் அது எல்லையற்ற பெருங்கடலில் போய் ஒரு பகுதியாக மாறுது. அதே போல தாங்க ஒரு ஆத்மா முழுமையாக பாபா கிட்ட சமர்ப்பணம் ஆகும்போது அகங்காரம் மறையுது, ஆனால் எல்லையற்ற சக்தி கிடைக்குது. பாப்தாதா என்ன சொல்கிறாரு அப்படின்னா, சமர்ப்பணம்னாலே சம்பந்தங்களை வெறுப்பது கிடையாதுங்க, சம்பந்தங்களில் ஒரு பற்றற்ற நிலையை உருவாக்குறது. எல்லோரிடத்திலும் அன்பு இருக்கணும், ஆனால் பற்று இருக்கக்கூடாது. எல்லோருக்குமே உதவி செய்யணும், ஆனால் சார்ந்து இருக்கக்கூடாது. ஏன்னா உண்மையான ஆதாரமே சிவபாபா தாங்க. இன்னைக்கு நம்மை நாமே கேட்கணும், என் எண்ணங்கள் சமர்ப்பணம் ஆனதா, என்னுடைய சம்ஸ்காரங்கள் சமர்ப்பணம் ஆனதா, என்னுடைய அகங்காரம் சமர்ப்பணம் ஆனதா, என் வாழ்க்கை ஸ்ரீமத் படி நடக்குதா? இப்போது அமைதியாக தியானத்தில் அமருங்க. நான் ஒரு தூய்மையான ஆத்மா, நெற்றியினுடைய மத்தியில் ஜோதி ஸ்வரூபமாக ஒளி வடிவமாக பிரகாசித்து கொண்டிருக்கின்றேன். சிவபாபா அன்பினுடைய கடலாக இருக்கிறாரு, சக்திகளினுடைய கடலாக இருக்கிறாரு. நான்
என்னுடைய எல்லா பலவீனங்களையும் அவர்கிட்ட ஒப்படைக்கிறேன். என்னுடைய அகங்காரத்தை அவரிடம் ஒப்படைக்கிறேன். என்னுடைய பயங்களை அவரிடத்துல ஒப்படைக்கிறேன். என்னுடைய பழைய சன்ஸ்காரங்களை அவரிடத்துல ஒப்படைக்கிறேன். இப்போ நான் ரொம்ப லேசாக உணர்றேன். இப்போ ரொம்ப சுதந்திரமாக உணர ஆரம்பிக்கிறேன். ரொம்ப அமைதியாக உணர ஆரம்பிக்கிறேன். நான் ஒரு ஆத்மா. நான் சிவபாபாவினுடையவனாக இருக்கின்றேன். என்னுடையதுன்றது எதுவுமே கிடையாது. எல்லாமே சிவபாபா எனக்கு கொடுத்த ஒரு பரிசு. இந்த நினைவில் நினைத்திருப்பது தான் உண்மையான சமர்ப்பணம். மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன். ஓம் சாந்தி.